ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு ஆமை 2 பறவை இருந்துச்சு, வாழ்ந்துட்டு இருந்துச்சு. குளம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. காலங்கள் மாற மாற குளத்தில் தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. உடனே 3 பேரும் சேர்ந்து இந்த குளத்தில் வந்தால் நம்ம உயிர் வாழ முடியாது, நம்ம பக்கத்தில் எங்கேயாவது நல்ல குளம் தண்ணி இருக்கிற குளத்தில் போய் நம்ம வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்துச்சு. அப்போ அந்த ஆமையும் நானும் உங்கள் கூட நான் வர்றேன், என்னையும் கூட்டு போங்க, நாங்கள் எங்களுக்கு சிறகு இருக்கு, நாங்கள் பறந்து போயிடுவோம், நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி அந்த பறவை ஆமைகிட்ட கேட்குது. அப்போ ஒரு யோசனை சொல்லுது அந்த பறவை, என்னன்னா நாங்கள் 2 பறவையும் சேர்ந்து ஒரு கம்பியை வாயில் பிடிச்சிக்கிறோம், நீ அந்த கம்பியில் நடுவில் வாயால் பிடிச்சிக்கோ, அப்படியே பறந்து போய் உன்னைய அடுத்த குளத்தில் நாங்கள் இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்ட்டு அந்த ஆமை அந்த கம்பியை பிடிச்சிச்சு. 2 பறவையும் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒன்று பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பறவை ஒன்று சொல்லிச்சு, எந்த காரணத்திற்கு முன்னிட்டும் நீ வாயை திறக்கக்கூடாது, வாயை திறந்தேன்னா மேலேருந்து பொத்துன்னு பாறையில் விழுந்து செத்து போவ அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு அந்த ஆமை மண்டையாட்டிட்டு அந்த கம்பியை இறுக்கி பிடிச்சிச்சு. பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு, 2 சைடும் கம்பியை நீட்டிட்டு. அந்த போயிட்டு இருக்கும்போது கீழே எல்லா மக்களும் வேடிக்கை பார்க்குறவங்களாம் எவ்வளோ பெரிய அறிவு அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்க, இது பண்ண சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே ஆமைக்கு தலைக்கு ஏறிடுச்சு. தலைக்கு ஏறி, ஆஹா, என்னோட திறமையினால தான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எல்லாரும் என்னை வாழ்த்துறாங்க, என்னை தூத்துறாங்க, அப்படி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிச்சு. வாயை திறந்துச்சு, பொத்துன்னு மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. ஆக எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். தேவையில்லாம வாயை திறந்தேன்னா இந்த ஆமைக்கு உண்டான நிலைமை தான் உனக்கு ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.